அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இதில் நாங்கள் பார்க்க போகிற 12ஆம் தேதி நேற்று தினம் 3ஆம் தேதி தினம் 3 நாளைக்கு முன்பு என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? நம்ம அனுரகுமாரை கினியாக்கொண்டு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணினாங்க. அதில் அவர் பேசப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு மீட்டிங்கில் கலந்து கொண்டவர்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும். அதோடு மத விதியாக பார்க்கவில்லை என்றும் இது நல்லாவே நமக்கு அறிந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இதில் அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னென்றால், அந்த சிறு பையன் அந்த இஸ்ரேல் எதிர்ப்பான கொடியை அவர் ஒட்டியதனால பப்ளிக்காக அவருக்கு சந்தேகப்பட்டு அந்த நீர்கொழும்பில் நடைபெற்ற ஒரு சம்பவம் அவரை திரும்பி விடுதலை செய்திருக்கிறார் பல போராட்டத்திற்கு பின்பு. அவர் என்ன இருந்தால், அவருக்கு மனநிலை இந்த இணை ஏரியா பிரச்சனை இல்லை. அவர் அந்த அவரை இன அழிர் என்று சொல்லி அந்த பிரச்சனை தான். அவர் அந்த ஒட்டி அவர் இந்த இஸ்ரேல் கொடியை அவர் இன்னொரு விஷயம் கேட்டிருந்தார். அவர் இந்த உங்களோட நபிமார்கள் தடுத்த விஷயத்தை நீங்கள் செய்யலாமா அப்படின்னு கூட நம்ம ஜனாதிபதி அனுரகுமார் கேட்டினார். அவர் கேட்ட ஒரு விஷயம் நியாயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவங்க பலஸ்தீன் இராணுவத்தோடு அவர் சண்டை போட்டு அந்த நாட்டை கைப்படுத்த நினைக்கல, மக்களையும் அழித்து தான் அவங்க அந்த நாட்டை கைப்படுத்தோன்னு இஸ்ரேல் நினைக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பட்சத்தை நாங்கள் பார்க்கும்போது இந்த அனுரகுமாரை சொன்ன நம்மளை காலில் விழக்கூடாது. அதுக்கு மாறாக எங்களுக்கு காலில் விழ வேண்டியது பலஸ்தீன் 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 என்ற அந்த ஓசைகள் மட்டுமே. இதோடு நான் உங்கள் வீடியோ முடிச்சு கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்ட்டு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கடைசியாக நான் சொல்லிக்கிறேன். அனூரை கதைக்கிற அந்த கதையை வைத்து பார்க்கும்போது அவர் வேது மதம் பார்க்க மாட்டார் போல தான் நமக்குள்ளே தோணுது. இதோட வீடியோ முடிக்குமா? வாங்க.